வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லேர்னிங் ஜோன் அண்ட் க்ரோத் ஜோன். இந்த லேர்னிங் ஜோன் என்று சொல்வது வாழ்க்கையில் எல்லா நாளும், அதாவது நம்மளுக்கு ஒரு புது விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு எபிலிட்டி எப்போ வரும்? ஒரு 8 அல்லது 9 வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு வரும். அப்போ அந்த 9வது வயசுலேருந்து அதுக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அது லேர்னிங் ஜோன் தான். ஆனால் அந்த லேர்னிங் கர்வ் என்ன ஆகும்னா, சில நேரத்தில் நம்ம எளிமையாக சொல்லி கொடுத்த செய்திகளை விரைவாக கற்றுக்க முடியும். சில நேரத்தில் புது செய்திகளை கற்றுக்கிறதுக்கு பதில் ஏற்கனவே தெரிஞ்சு கொண்ட செய்திகளை என்ன பண்ணோம், மீண்டும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணி அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் தூசு தட்டி அதை நம்ம வச்சுக்க முடியும். ஆனால் க்ரோத் ஜோன் அது எப்போ கிடைக்கும்? அதில் எதுனா எல்லாமே க்ரோத் ஜோனில் சேர்த்திக்க தான். ஆனால் க்ரோத்துன்னு வரும்போது எவ்ரிபடி திங்ஸ் அபவுட் மானிட்டரி அண்ட் எக்கனாமிக்கல் செல்ஃப் சஃபிஷியன்ட் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. எக்கனாமிக்கல் இருக்கும், ஃபைனான்ஷியலாக நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், வி வாண்ட் டு ஏர்ன் மச் அப்படின்னு. சிலவங்களுக்கு வந்து அந்த ஒரு அர்ஜ் இருக்கே, அது 20-22 வயசுக்குள்ளேயே வந்துடும். சிலவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் லேட்டாக வருதும், அதாவது காலந்தாழ்ந்து நம்மளுக்கு அர்ஜி வருதுருந்தா கூட வி ஷுட் ஒர்க் ஃபார் இட் அண்ட் ஏர்ன் ஃபார் இட். யாருக்குமே பணம் என்பது வந்து என்ன ஜஸ்ட் லைக் தட் வரவே வராது. நம்மளோட உழைப்பு, யூ ஷுட் புட் ஃபோர்த் யுவர் ஹார்ட் ஒர்க், அப்போ தான் நம்மளுக்கு வரும். ஏற்கனவே இருக்கிற பைசாவை பற்றி பேச்சு இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் ஏர்ன், நீங்கள் வந்து ஃபைனான்ஷியலாக செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்மளோட காசு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அதுக்கு உழைக்கணும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இட் ஷுட் பி இன் என்ன ஆஃபீஸ்லேயோ இல்லை வேறு என்ன சுயமாவோ அது என்ன தற்சார்பு இல்லாமையோ நம்ம என்ன பண்ணோம், அந்த தற்சார்புக்குள்ளே இருக்கிற வேலைகளோ எப்படி வேணுமோ அதை செய்துக்க வேணும். அதுக்கு நம்ம என்ன பாடம் படிச்சிருக்கிறோமோ, நம்மளோட என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மணி ஏர்ன் பண்ணுறது, அதாவது பணம் சம்பாதிக்கிறத நம்ம அதுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் அந்த க்ரோத் ஜோன் வரும்போது ஒரு 24-25 வயசில் அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள் மனசில் நிற்கிறது அப்படின்னா அதில் வந்து அங்கேயும் கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும். ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து நாட் பை சிட்டிங் ஐடல் அது மாதிரி அந்த மாதிரி இருக்காது. நம்ம ஏர்ன் பண்ணுறோம்ன்ற ஒரு திருப்தி இருக்கும்ல, திஸ் இஸ் த மணி, ஸோ வி ஷுட் என்ஹான்ஸ் அவர் earnings, வி ஷுட் என்ஹான்ஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு கிடைக்கிற கிரெடிட்ஸு, அப்புறம் வந்து வி ஷுட் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோம், நம்மளோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கும்போது நினைக்கச்சே அந்த வேலையை செய்து அதுக்கு பணம் கிடைக்கிறதே, அப்போ கிடைக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே அது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு கொண்டு தரும். ஆனால் இந்த க்ரோத் ஜோன் வரச்சே அதில் நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் லிவ் அவர் ட்ரீம்ஸ். நம்மளோட கனவு என்ன, இதெல்லாம் வாங்கணும், அது இருக்கணும், அது இருக்கணும்னு நிறைய வேணும்னு நினைக்கிறோம். எல்லாமே ஆடட், அதாவது பொருள் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த க்ரோத் ஜோனில் இருக்குதுன்னு பரவலான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஆனால் பொருள் சேர்க்கிறதோட கூட குணாதிசயங்களையும் வளர்த்துக்கணும். நல்ல சிறப்பான சின்ன குழந்தை இருக்கு, நிறைய டெம்பர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் காட்டின்னு இருக்கும், அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், சிலப்போ வந்து அக்ரெசிவ் பிஹேவியர்லாம் காட்டும் சிறு குழந்தையாக இருக்கும்போது. அதையே நம்ம வளர்ந்த பிறகு காட்டுறது சரியில்லை இல்லையா? தோஸ் பிஹேவியர்ஸ் ஆட் டு பி ரிஃபைன்டு. அதையும் நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் பொருள் ஈட்டுவது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது, இன்றியமையாதது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதுபோல் நல்ல சிறப்பான குணாதிசயங்களை வளர்த்தக்கூடியது கூட ஒரு க்ரோத் ஜோனில் சேர்த்திக்க தான். ஏன்னா பண்பாளனாக இருக்கிறதும் அத்தியாவசியம். அவனவன் எந்த கலாச்சாரத்தில் இருக்குமோ, தாய் தகப்பனுக்கு எந்த கலாச்சாரம் சிறப்போ, நம்ம என்ன முன்னோர்கள் சொன்ன தாய் தகப்பன் தாத்தா பாட்டி தான், ஒரு 5-6 ஜெனரேஷனுக்கு பின்னாடி சொல்லலை. நமக்கு இப்போ இன்னைக்கிற லைவாக இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நம்மளோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படின்னா அவங்களாம் எதை போல ஒரு கலாச்சார தர்மம் அனுசரிச்சிருக்கிறாங்களோ அதிலையும் இருக்கிற சில செய்திகளை நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது அத்தியாவசியம். இதெல்லாமும் க்ரோத் ஜோனில் சேர்த்திக்குதான். க்ரோத் ஜோன் நாட் ஓன்லி ரிலேட்டட் டு அவர் மானிட்டரி என்ஹான்ஸ்மெண்ட், பணத்தை வந்து பெருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, பொருள் வாங்கி சேர்த்துக்கிறது, அது மாத்திரம் இல்லை. ஆனால் பொருள் சேர்த்துக்கணும்னு சொன்னால் ஓவர் த பீரியட் நம்ம பொறுமையாக வேலை செய்துக்கிட்டு வந்து கிடைக்கிற வருமானத்தில் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சர்டன் பர்சன்டேஜ் நம்ம சேமித்து வைத்திருந்தா இந்த பொருள் சேர்த்துக்கிறதுன்றது ஒரு 10 அல்லது 12 வருஷத்துக்குள்ளே நம்மளோட எல்லா கனவுகளும் கனவு மெய்ப்படும் அந்த நேரத்தில். ஆனால் குணாதிசயங்களை வளர்த்துக்க வேண்டியது அத்தியாவசியம்னு சொன்னால் வி ஷுட் ஹேவ் த பண்பாளனாக இருக்கணும், எல்லாரோடையும் பழகணும். அப்படின்னா அந்த பழகக்கூடிய விதம் இருக்கே, அதாவது சொல்லுகிற செய்திகளை காதில் வாங்கி அதுக்கு என்ன பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு பதிலாக சொல்லணும், ரியாக்ட் பண்ணணும்ல. அந்த மாதிரி குணாதிசயங்களை வளர்த்துக்கிறதும் க்ரோத் ஜோனில் சேர்த்திக்க தான். க்ரோத் ஜோன் நாட் ஓன்லி ரிலேட்டட் டு மணி,
அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம். பணத்தோடு கூட குணாதிசயங்களும் பணம் 10 செய்யும் சொன்னால் குணம் வந்து உன்னை ஆகாயத்துமாருக்கு உயர்த்தும். பணம் கொடுத்து ஒருத்தனை நல்லவனாக இருக்கிற மாதிரி நடிக்க சொல்கிறது காட்டிலும் நிஜமாகவே ஒருத்தன் நல்லவனாக இருக்கான்னு வைங்க, அதில் வந்து சிறப்பான செய்திகளை அங்கேருந்து நம்ம செய்து கொள்ள முடியும். அந்த மாதிரி சிறப்பான குணங்கள் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணணும், சமுதாயமே துணை நிற்கும். சமுதாயத்துக்கு அவனால் நிறைய சிறப்புகள் கிடைப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனால் க்ரோத் ஜோன் சொன்னால் யூ கேன் லிவ் யுவர் ட்ரீம்ஸ், யூ கேன் செட் நியூ கோல்ஸ். இப்போ இவ்வளோ தூரம் இருந்தோமா, இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக வளர்த்துக்கணும் அப்படின்னு யூ கேன் செட் நியூ கோல்ஸ். அதாவது க்ரோத் ஜோனில் நியூ கோல்ஸை அடுத்தடுத்த புது புது எல்லை கோடுகளை வளர்த்து கொள்வது என்பது சிறப்பானது. அது ஒரு எல்லை கோடுகளை வளர்த்துட்டோம், அந்த மைல் ஸ்டோனை நம்ம கிராஸ் பண்ண போகிறோம்னு வைங்க, அந்த நேரத்துலேருந்து இன்னொரு புது மைல் ஸ்டோனுக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதனால் க்ரோத் ஜோனில் இன்னும் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.